ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு கிளம்புன அன்னைக்கு காலையில் இருந்து விலாக் எடுத்துகிட்டு இருந்தேங்க. காலையில் எந்திரிக்கும் போதே அன்றைக்கி நல்ல மழை. என்னடா அது கிளம்புற அன்றைக்கே மழை வருதே அப்படின்னு தான் நினச்சோம். எனக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு அந்த மரத்துக்கெலாம் வந்துட்டு பாத்தி கட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை டைமில் கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக கட்டலாம் அப்படின்னு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாள் ஒரு வாரம் கிட்ட மழை இல்லாமல் இருந்துச்சுன்னு சரின்னு நைட்டு கட்டிலலாம் எடுக்காமல் விட்டுட்டோம். இப்போ எல்லாமே நனைஞ்சு போச்சு. அப்புறம் அன்றைக்கி கோலம் போட முடியாதுன்னு நினச்சேன். நல்ல வேளை இங்கே சன்சைட் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், குட்டியாக. அதனால அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக அன்றைக்கி ஒரு கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் காலையிலே எல்லாம், ஏன்னா ஒரு 2 மணிக்கிட்ட எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் சுண்டல் ஊற வைக்க வேண்டியது, காயெல்லாம் எடுக்க வேண்டியது, எடுத்து வைக்க வேண்டியது எல்லாம் வச்சுட்டு, அரிசி தேவையான அளவு ஊற வச்சுட்டு, அடுப்புக்கிட்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கழுவி தொடச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் சமையல் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காயெல்லாம் வந்து பருப்பு வேகிற டைமில் அரிஞ்சிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாமியார் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ மீதி அரிஞ்சு கொடுக்குறதுக்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தாங்க. சாம்பார், ஒரு சாம்பார், ரசம், சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொரியல், சக்கரை பொங்கல், சுண்டல், இவ்வளோ தான். அதனால் யாரும் பெருசாக கூப்பிடாதனால சிம்பிளான லன்ச் மெனுவோடு முடிச்சுக்கிட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா சைட் பை சைடு விளக்கியும் வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டும் இருந்தேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நிறைய சேர்ந்துச்சுன்னா ரொம்ப பல்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வச்சுட்டு கூடவே ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு பூண்டு தான் இடிச்சிட்ருந்தேன். ஏன்னா ஒன்றுனா முடிச்சுட்டு வந்துட்டு கொண்டு போய் வச்சிட்டோம்னா நம்ம வேலையும் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக அன்றைக்கி 2 மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிளம்புற டைம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதில்ல. எங்கேயாவது, ஏன்னா வந்து ஒருத்தரே போகிறாங்க, பஸ்ஸில் தான் போயிட்டு வராங்கங்கிறதுனால வெயிட் வந்து அதிகமாக தூக்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அங்கங்கே சாப்பிட்டுக்கிறாங்க. கோயில்லேயே கூட அன்றைக்கெலாம் அன்னதானம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் மற்ற வேலை, எக்ஸ்ட்ரா வேலைலாம் சமைக்கிற வேலை கிளம்புற அன்றைக்கி இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி தான் அந்த வெயிட்டு தூக்கிறதுக்கோசரமே இதுக்கு இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. வீட்டில் அன்றைக்கி விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகிறதோட சரி. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி, அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. சமையல் வேலையும் ஒரு பக்கம் சைட் பை சைடு நடந்துகிட்டே இருந்துச்சு. ரசமும் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சௌச்சௌ காயும் புடலங்காயும் போட்டு சாம்பாருக்கு கொதிச்சிட்ருக்கு. இது வந்து சுண்டலுக்கு வெங்காயம் தாளித்து விட்டுருந்தேன். ரசம் மட்டும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இவங்க என்னோடய மாமியார். அவங்க வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாமிக்கு வந்து அந்த விளக்கெல்லாம் விளக்கி கொடுத்தாங்க. அப்புறமே சின்ன அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவிட்டு மஞ்சள் பூசி வச்சுருந்தாங்க. அடுத்து ஒரு 1 ஹவர் கிட்ட 1 ஹவர்க்குள்ளவே பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே மெனு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேங்க. பாப்பாக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களாம் கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இந்த சாப்பாடு இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பாடு, சாம்பாரில் வந்துட்டு சௌச்சௌ காயும் புடலங்காயும் போட்டு 2 காய், அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் வந்தது. இந்த 3 காயும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணுவேன். இன்றைக்கி அவரைக்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அவரைக்காய் பொரியல், அப்புறமே ரசம். இது வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சுண்டலும் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு. சாமி அலங்காரத்துக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த விஷயத்துக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து தனியாகவே ஒருத்தங்களே எல்லா வேலையும் பண்ணுறதுனால நினச்ச டைமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆகிடும். ஆக்சுவலி அன்றைக்கி 3 மணிக்கு டைரெக்டாக குமுளி பஸ் ஏறுறதா இருந்தது. சரி, அலங்காரம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அவசரமாக பண்ணி இதாக போயிடக்கூடாதுன்ட்டு எவ்வளோ நேரம் எடுக்குதோ எடுக்கட்டும், ஃபுல்லாக எப்பயும் போல் நான் மனசு திருப்தியாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த டைமுக்கு எந்த பஸ் வருதோ அந்த டைமுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு கடைசியாக அந்த டைமில் அது முடிவு பண்ணிவிட்டு மெதுவாக தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% எல்லாம் முடிச்சிட்டாங்க. பழம், பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த வீடியோ வந்து தனியாகவே ஒரு கிளிப்பிங் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில்.
பார்க்காதவங்க பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு கிச்சன் வேலையும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெளியே பார்த்திங்கன்னா அம்மா மாமியார் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விளக்கெல்லாம் விளக்கி முடிச்சிட்டாங்க. சாமிக்கு உதிரி பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு பூ வந்து தலைக்கும் வச்சுக்க சொல்லி சொன்னாங்க. அது பாருங்க, அங்கே தான் இருக்குது. ஃபைனலி பூஜைக்கு முன்னாடி எல்லா அலங்காரமும் முடிஞ்சு இந்த மாதிரி தாங்க அன்றைக்கி இருந்தது. பூஜை ஃபுல்லாக முடி கட்டுறது, அதுக்கப்புறமே கிளம்புறது, அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லாங் வீடியோவாகவே நான் போட்டிருக்கேங்க ஆல்ரெடி. ரொம்ப அழகாக இருந்தது அலங்காரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. உங்களுக்கும் இந்த அலங்காரம் பிடிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டிலேயே தாங்க இருமுடி கட்டுவோம். ஏன்னா அவங்களே வந்துட்டு குருசாமிங்கிறதுனால தனியாக கோயிலில் கட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. வீட்லேயே இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அவரே தான் கட்டுவார். அந்த முடி கட்டுற வீடியோ தான் நான் தனியாகவே ஒரு லென்த்தி வீடியோவை ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வரும், அந்த வீடியோ போட்டிருக்கேன். வாட்டர் வை சென்ட்ரல் வை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே தாம்பாலம் பெரிய தாம்பாலங்களா? இது எதுக்காக? இதே பூ எல்லோரும் கையில் எடுத்துக்கிட்டு இதிலே போட்டுடலாங்க. சாமி இது எடுத்துட்டு வா. இலை எடு, சாப்பாடு கொண்டு வந்து. பார்த்து கீழே ஐயப்போ சுவாமியே, ஐயப்பன்மாரு சுவாமிமாரு, ஐயப்போ சுவாமியே, ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ சுவாமியே, சுவாமிமாரு, ஐயப்போ சுவாமியே, ஐயப்பா ஐயப்பா. அதுலேயே போட்டு சீப்பு சாமி அதிலே போட்டு விட்டு சாமி. ஏய் நில்லு நேரா. திறந்து போட்டு விடாத. பாக்கெட்டில் தானே சொல்கிறீங்க. போட்டு விட்டுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.